Hi student, this is Aragya ma'am from Maxinol அனைத்திலும் கணிதம். Unit 4 Measurement Part 1. In this video, we are going to learn about Introduction on Measurements. Measurement. Let us see the definition first. Measurement is the action of measuring time, weight, height, length, etc. What are they saying? Measurementங்கிறது நம்ம ஒரு calculate பண்ணக்கூடிய விஷயம். எது எதுலெல்லாம் டைம் எஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்னும் half an hour இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா ஐயோ 10 minutes தான் இருக்குது வேகமாக போகணும், இட்ஸ் ஆல்ரெடி லேட் அப்படின்னு டென்ஷன் ஆயிருப்போம். கிளியர்? ஸோ தேர் வி ஆர் மெஷரிங் த டைம். தென் ஃபார் வெயிட், எஸ் இன் வெஜிடபிள் ஷாப் கேள்விப்பட்டிருப்பீங்க 1 kg பொட்டேட்டோ வாங்குறது, இல்லைன்னா 1/2 kg டொமேட்டோ. ஸோ அந்த வெயிட் மெஷர் பண்ணுறோம், 1/2 kg 1 kg அந்த மாதிரி. ஓகேவா? தென் ஹைட், எஸ் ஷுர் உங்களை விட உங்களுடைய டேடி வந்து கண்டிப்பாக ஹைட் கூடவா தான் இருப்பாங்க, அப்படி கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ரைட். தென் லென்த், எஸ் திஸ் இஸ் அவர் போர்ஷன். இன் திஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் length only. What is meant by length? Length is the measured distance from one end to other of the longer or longest side of an object or maybe place, etc. So here what are they saying ma? Yes, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு லென்த்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்மாலராக இருக்கும்போது we can use millimeter, meter and centimeter, right? But for place, because நம்ம பிளேஸ்க்கும் நம்ம நேட்டிவ் பிளேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்கராக இருக்கும், லாங்கஸ்டாக இருக்கும். So that time we couldn't use small scale or long scale, right? So that time we have to convert and follow the kilometer or meter. Hope you understand. Let us see elaborately in the following slides. Okay. Ancient instruments, modern instruments. Yes, our ancestors used this ancient instruments only. Before we found out that modern instrument, இந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ancestors வந்து நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஃபுட் ஸ்டெப், ரோப், ஹேண்ட் ஸ்பேன், ஆர்ம் லென்த். ஈவன் இப்போ கூட நம்ம பூக்கடையில் பார்க்கலாம், 1 முழம் பூ 2 முழம் பூன்னு விற்பாங்க இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே. பட் ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். எதனால அது அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ பூ விற்கிற பர்சன்ஸ் வந்து குட்டையாக இருந்தாங்கன்னா, குள்ளமாக இருந்தாங்கன்னா, அவங்க ஹேண்ட் குட்டையாக இருந்துச்சுன்னா நமக்கு 1 முழம் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதே பர்சன் ஹைட்டாக இருந்தாங்கன்னா we will get a lengthy, isn't it? இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி பூ கிடைக்கும் இல்லையா? So it's vary for that particular person, right? But for modern instrument, you think about that. Whenever, wherever you buy the scale, you will get the same measurements, isn't it? Yes. So here ruler, then measuring tape, screw gauge, vernier caliper. This screw gauge and vernier caliper is very very important in physics lab. You can learn in the higher classes. Okay, hope you understand. Millimeter, this is the smallest unit in the length. Okay, a millimeter is about the same thickness as a dime. Dime is nothing but a coin. Okay, coin in United States. Hope you understand. நம்ம காயின் மாதிரியே டைமுங்கிறது ஒரு காயின்மா, அது வந்து ஒரே ஒரு மில்லிமீட்டர் ஈக்குவலுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த டைமோட திக்னஸ் வந்து 1 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, I'll explain you. See here, yes, 0 to 1. So 0 to 1 is called centimeter. Look at above, in between 9 lines are there. So 10th line is 1. Clear? Okay, so total 10 lines is equal to 1 centimeter. Hope you understand. Okay, look at here, this 1 millimeter thickness, isn't it? So இந்த பென்சிலோட அந்த லெட் வந்து 1 millimeter thickness இருக்கு. In crayon 2 millimeter. This the bottom of this pencil
5 millimeters are there. Just you can check with your scale. Okay, if you check means you will get a clearance. Fine. Come to the next. Look at this. This is 4B, then HB, 4H, then 7 mm, 2 mm, isn't it? So இந்த பென்சிலோட திக்னஸ் கேத்த மாதிரி அதுல அந்த பென்சில் வெளியிலேயே வந்து அந்த 4B HB ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? You can check with your pencil also. Look at this micro dip pencil. Yes, 7 mm is little bit thickness, but 2 mm it's less only. For drawing we can use this. Yes, it's clear. Look at this pencil and then thickness of this pencil. First 2B ல இருந்து லைட்டா இருக்கு, அடுத்து HB கொஞ்சம் thickness-ஆ இருக்கு, then 2B. Yes, it's also little bit thickness. Then 6B, it's too dark, isn't it? So these two pencils are eyebrow pencil. So look at the thickness. Medium is, yes, medium only, but soft is so thickness. Centimeter. This is the second larger units of length. Yes, look at the E. In between 4 lines are there, isn't it? Okay. Come to this. I'll explain about this. See, look at the maroon color 1 centimeter, isn't it? So 0 to 1 is 1 centimeter. In between that small green lines are called millimeter. Fine. In between நடுவுல இருக்கக்கூடிய அந்த blue color, that's called 0.5 centimeter. அதாவது 5 lines, அதுதான் அங்க வந்து 0.5 ன்னு சொல்றோம். So if you count this line 1, 2, 3, 4 and this one is 5. So இங்க 0ல start பண்றதுனால 0.5. Okay. Then 0.6, 0.7, 0.8, 0.9, then finally 10. Fine. Then after this we have 1, isn't it? So next line is called 1.1, 1.2, 1.3 and then so on. Clear? Yes. Look at the carrot. Its length is starting from 0 to 9. So whenever you if you want to measure the length of any object, you have to start from 0. Then only it's correct. This 52 millimeter length of this eraser, it's also equal to 5.2 centimeter. Like this also we have to calculate. So இத millimeter லையும் calculate பண்ணலாம், centimeter லையும் calculate பண்ணலாம். Okay வா? Let us see this one elaborately in the further videos. See, this is also very important. Just to have a glance. See, it starts from 1 millimeter, then it continue and then 10 lines over. Here 1 centimeter, isn't it? So 0 to 1 centimeter. Then இங்க எப்படி 10 lines முடிஞ்சோனே 1 சென்டிமீட்டர்னு சொல்றோமோ அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் it's called as decimeter. Okay, fine. So இங்க decimeter-ஓட முடிக்கிறோம். அப்படின்னா next 10 10 நம்ம calculate பண்ணோம்னா first decimeter, second decimeter னு சொல்லுவோம். Clear? So இது இப்ப புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும், but இனி படிக்க படிக்க it will be easy to understand. Okay, don't worry. Meter. After centimeter, we follow this meter as a basic unit for length. Okay. So centimeter க்கு அப்புறம் நம்ம usually use பண்றது this meter only. Okay, fine. See, look at this image. The distance between house, tree and this boy. Look at the distance. Yes, house க்கும் tree க்கும் நடுவுல 3 meters are there, and then tree and then this boy. In between 5 meters are there, and then this boy to house 4 meters are there, isn't it? So இத வந்து usually நம்ம normal scale, small scale or long scale வச்சு we couldn't measure, and it's not easy to calculate. Okay, so that we can follow the conversion method. Look at this. So it will be give the clearance. அதாவது this chair, the top of the chair and then bottom of the chair, the distance between these top and bottom we have 1 meter, or we can say 100 centimeter or 1000 millimeter. Okay வா? So என்ன சொல்ல வராங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லலாம் அந்த சேரோட starting point and then ending point. The distance பாத்தீங்கன்னா 1 meter,
அதை 1 மீட்டர்னு சொல்லலாம், 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாம், ஆர் 1000 மில்லிமீட்டர்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். பட் இஃப் யூ கம்ப்ளீட் திஸ் லெசன் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. Kilometer. This is the largest unit of length. Yes. You might have seen this, isn't it? ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கார் டிரைவிங் சீட் முன்னாடி இருக்கும், அண்ட் ஆல்சோ பைக் ஃப்ரண்ட், isn't it? ஸோ அதில் நீங்களே பார்த்துருக்கலாம். லுக் அட் த சென்டர், கேஎம் பெர் ஹெச் இல்லையா? ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு while the bike moving, அந்த மூவிங் டைமில் நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். You just ask your parents about this. Let us gather some knowledge. Okay? Fine. See here. This image shows that from house to school 8 kilometer and 15 minutes. Isn't it? என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுதுன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட் 8 கிலோமீட்டர் வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் செக் நெக்ஸ்ட் டைம். So up to this we have learnt about the basic units of length. Hope you understand ma. In this video I try to make you understand, I think. If you have any doubt, ping me or ring me. மெய்ப்பொருள் காண்பதறிவு. Like a Hellcat.